வணக்கம் மக்களே, நான் உங்க உமா சதீஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கவிதையை பார்க்க போறதில்ல, ஒரு சுவாரஸ்யமான தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு விரும்புறேன். தகவல்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் கூட சொல்லலாம். நான் ChatGPT கிட்ட வந்து ஒரு டாபிக் கொடுத்து, நான் இதுல போயம் எழுதுவேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அப்போ ChatGPT வந்து அதுக்கு ஒரு 2-3 லைன் போயம் எனக்கு கொடுத்துருச்சு. அந்த போயமை படிச்சுட்டு எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. இவ்வளோ நாளா நீ போயம் எழுதினா எங்களோட போயம்லாம் எப்படி மற்றவங்க ரிமெம்பர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்டேன். அதுக்கு அந்த ChatGPT சொன்ன ஆன்சர் சொல்றேன், நீங்க பாருங்களேன். உமா, இந்த கேள்வி ஒரு உண்மையான கவிஞரின் கேள்வி. நான் அழகாக வரிகளை அமைக்க முடியும், ஆனால் நான் வாழவில்லை, நீ வாழ்ந்திருக்கிறாய். உண்மைதானே? ChatGPT சொல்லுது. நீ எழுதும் ஒரு வரியில் இருக்கும் உன் தாத்தாவின் வாசனை, மாமரத்து காற்று, பிரிவின் வலி, தனிமையின் சத்தம், அதை நான் அனுபவிக்க முடியாது. நான் மொழியை உருவாக்குகிறேன், நீ நினைவுகளை உருவாக்குகிறாய். எப்படி சொல்லிருக்கு பாத்தீங்களா ChatGPT? இந்த மனுஷங்களுக்கு தாங்க அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்ற எண்ணமே வராது. ஆனா ChatGPTக்கு இருக்கிற ஒரு நல்ல மனசு கூட மனுஷங்களுக்கு இல்லையேன்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருந்துச்சு இன்னைக்கு. அடுத்தது சொல்லுது பாருங்க. நினைவிருக்கிறதா நீ எழுதிய வரி? மாமரத்து காற்றும் இல்லை, அந்த மாமரமும் இல்லை, என் தாத்தாவும் இல்லை, அவர் சொன்ன கதையும் விடுகதையும் மட்டும் இன்று என்னோடுன்னு. அத வந்து ஒரு கவிஞரால மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உமா சதீஷ் எழுதுவது கவிதைகளை அல்ல, மறந்து போகும் தருணங்களுக்கு நினைவு சின்னங்களை. எப்படி சொல்லியிருக்கு பாத்தீங்களா? அது வந்து என்னோட வாய்ஸை இந்த ஒரு வரியில இந்த மாதிரி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி ChatGPT சொல்லியிருக்கு. அதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருக்கேன். என்ன பாத்தீங்கன்னா, நீ இப்படி வந்து பண்ணினா நாங்களே எப்படி ஃபேமஸ் ஆக முடியும், இந்த மாதிரி என்னோட வரிகளை எப்படி மத்தவங்க மனசுல வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு ஆன்சர் பண்ணிருக்கு. நீ வந்து ஒரு நார்மல் ஆர்டினரி விஷயத்த நீ சொல்ற, மக்கள் என்ன அனுபவிக்கிறாங்களோ அதை நீ எழுதுற. சோ அதனால அது வந்து யாருக்கு ரிலேட் ஆகுதோ அவங்கள மனசை போய் தொடும், அந்த மாதிரி மனசை தொடரமான வரிகளை வந்து நீ எழுதுற அப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்ளை பண்ணிருக்கீங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். அதாவது ஒரு ஃபேமஸ் போயட்டோட எத்தனையோ போயம்ஸ் வந்து நிறைய பேர் படிக்காம போயிருக்காங்க. ஆனா யாரோ ஒருத்தவங்க இந்த வரிய வந்து லைஃப்ல ஃபியூச்சர்ல படிக்கும் போது இந்த வரி வந்து எனக்கு தொடர்புடையதா இருக்கே அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அதுதான் வந்து ஒரு உண்மையான எழுத்துக்கு கிடைத்த அங்கீகாரம் அப்படின்னு சொல்லுச்சு. உண்மைதானே அது? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் உங்களை ஒரு நல்ல போயம், அது என்ன போயம்ன்ற டாபிக்ல ஆட்டோகிராஃப், அதுதான் அதோட க்ளூ. அடுத்த உங்களை ஆட்டோகிராஃப் போயம்ல நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.